நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். யாருன்னா டைரக்டர் சார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கே வந்து நான் ஒரு ஆங்கிலோ இண்டியன் பொண்ணு. ஒரு ஆங்கிலோ இண்டியன் பொண்ணுக்கு மேபி நினச்சிருந்தா ஒரு ஹிந்தி பொண்ணை கூப்பிட்டுருக்கலாம், மேபி மலையாளி, அதெல்லாம் தவிர்த்து சார் ஒரு தமிழ் முகம். ஆனால் அவங்க ஆங்கிலோ இண்டியனுக்கு செட் ஆவாங்க அப்படின்னு நினச்சி சார் என்னை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பொதுவாக ஹீரோயின்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு ஸ்டீரியோ டைப் வச்சுருக்காங்க. ஹீரோயின்ஸ் வந்து ஒரு 25 வயதுக்குள்ளே தான் இருக்கணும். முக்கியமாக அவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கக்கூடாது, பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குதுன்னு நான் கடந்து வந்து சினிமாவில் பார்க்குறேன். மேபி அது எந்த வகையிலன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு ஸ்டீரியோ டைப்பை சார் பிரேக் பண்ணி என் கதைக்கு இவங்கெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து நான் சாரை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். முக்கியமாக இப்போ நம்ம பார்த்துருப்போம், மாரி செல்வராஜ் சாரோட அந்த ஒரு இன்டர்வியூ பார்த்துருப்போம். சார் சொல்லியிருக்காங்க, டெடிக்கேட்டிவான ஒரு ஆர்டிஸ்ட்டை தான் நான் எடுத்தேன், அது மலையாளி அப்படியெல்லாம் நான் பார்க்கல, அவங்க டெடிக்கேட்டிவாக இருந்தாங்க, நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாங்க. சார், நாங்களும் இங்கே தமிழில் டெடிக்கேட்டிவான ஆர்டிஸ்ட் இருக்கோம் சார். ஏன்னா தெரியல சார், நானும் ஒரு 4 படங்கள் பண்ணியிருக்கேன் சார். அதில் வந்து காந்தி கண்ணாடி, அர்ச்சனா அம்மாவுக்கு டீனேஜாக பண்ணியிருப்பேன். முக்கியமாக பார்த்திங்கன்னா அது ஒரு கிராமத்து சப்ஜெக்ட், அதில் நான் பண்ணியிருப்பேன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பண்ணியிருப்பேன், ஸ்டண்ட்டு பண்ணியிருக்கேன், கமர்ஷியலான ஒரு சாங் பண்ணியிருக்கேன். சார் ஞாபகம் இருந்துச்சு, இங்கே பார்க்கும்போது சார் கூட ஞாபகம் வச்சு கேட்டாங்க. அப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். டெடிக்கேட்டிவ்னா என்ன டெடிக்கேஷன் சார்? நாங்கள் எங்களால் முடிஞ்ச எஃபர்ட் போடுறோம், ஆனால் அது உங்கள் கண்களுக்கும் உங்களோட பார்வைக்கும் உங்கள் காதுகளுக்கும் வந்து சேரலை. அது எப்படி சேர்க்குறதுன்னு தெரியலை. மேபி மீடியா நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். டெடிக்கேட்டிவான ஆர்டிஸ்ட் நாங்கள் தமிழ்லேயும் இருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். முக்கியமாக சார் ஒரு சின்ன விஷயம், மேபி இது என் வயதுக்கு மீறின ஒரு பேச்சாக இருக்கலாம். இங்கே எல்லாருமே ஓடுற குதிரையில் பந்தயம் கட்ட தான் தயாராக இருக்காங்க சார். ஓடுறதுக்கு தகுதியான ஒரு குதிரை இருக்குது சார். ஒரு வாட்டி பந்தயம் கட்டி தான் பாருங்களேன், அது எவ்வளோ தூரம் ஓடுதுன்னு. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இங்கே இருக்க சில நல்ல உள்ளங்களோட சப்போர்ட்டில் தான் நான் இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறேன். ஸோ என்றைக்கும் அவங்கள நான் மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.